அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம். நாம சித்தர்கள் பாடல்களும் விளக்கங்களும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த வரிசையில நாம சிவவாக்கியர் சித்தர் பாடல்களும் விளக்கங்களும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அந்தி மாலை உச்சி மூன்றும் ஆடுகின்ற தீர்த்தமும் சந்திதற்ப நங்களும் தவங்களும் செவங்களும் சிந்தைமேவு ஞானமும் தினமும் செவிக்கும் மந்திரம் எந்தை ராம 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 எனும் நாமமே. அந்தி அதிகாலை, உச்சி மதியம், தீர்த்தம் புனித நீராடுதல், தபம் தவம் எந்தை என் தந்தை, பொருளுரை அதிகாலை மதியம் மாலை இம்மூன்று நேரங்களிலும் நீராடிவிட்டு இமயம் நியமங்களுடன் இருந்து சந்தியாவதனம் தர்ப்பணங்கள் போன்றவற்றை செய்வதும் அரிய தவம் புரிந்து ஜபம் செய்வதும் இதனால் வரும் புலன்களால் சிந்தையில் எப்போதும் ஞானம் ஒன்றை மட்டுமே வைத்து தியானிப்பதால் வரும் பலன்களும் என் தந்தையாகிய ஸ்ரீ ராமபிரானின் ராம மந்திர ஜபம் செய்வதனாலே கிடைக்கும். எனவே நாள்தோறும் ராமநாமத்தை தியானியுங்கள். அதாவது பஞ்ச பாதகங்களை துறந்த மந்திரம் இதாம் இதல்ல என்று வைத்தாலும் ஏழைகால் சதா விடாமல் ஓதுவார் தமக்கு நல்ல மந்திரம் இதாம் ராம 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 என்னும் நாமமே. செஞ்ச பாதகங்கள் 5 கொடிய பாவங்கள். அவை யாவன: கொலை, கொள்ளை, திருட்டு, கற்பழிப்பு, பொய் பேசுதல் என்பன. உடலும் துன்பப்படும் சதா எப்பொழுதும். பொருளுரை: செய்த பாவங்கள் அனைத்தும் அகலவும் பஞ்சமா பாதகங்களை செய்யாதபடி காப்பதற்கும் ஓதுவதற்குரிய மந்திரம் எனும் ஏதேனும் இருக்குமோ என்று பற்பல மந்திரங்களை ஓதி உச்சரித்து உலகில் துன்பத்துடன் வாழும் ஏழை பக்தர்களே, இதோ சர்வகாலங்களிலும் எந்த நேரத்திலும் ஓதுவதற்குரிய நல்ல மந்திரம் இதுதான் என்பதனை உணர்ந்து எப்போதும் ராம 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 எனும் நாமத்தை என்றும் மறக்காமல் சொல்லி உயர்வடைவீராக. நானதேது நீயதேது நடுவில் நின்றதேதடா, கோணதேது குருவதேது கூறிடும் கொலாமரே, ஆனதேது அழிவதேது அப்புறத்தில் அப்புறம், ஈனதேது ராம 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 என்ற நாமமே. கோன் அரசன், குலாமரே அறிவிலிகளே. பொருளுரை: நான் என்று ஆனது எது, நீ என்பது எது, நமக்குள் நடுவாக நின்றது எது, அரசனாகி இவ்வுடலை ஆட்சி செய்வது எது, குருவாக அமைந்திருப்பது எது, இதற்கு பதில் கூறுங்கள் அறிவிலிகளே. ஆதியாக ஆனது எது, அழியும் உடலில் அழியாத பொருளாய் நின்றது எது, நம் உடம்பில் அப்புறத்திற்கு அப்புறமாய் வெளியாக உடல் அழிந்த பிறகும் கூட வருவது எது என்பதை சிந்தித்து அறிந்து கூறுங்கள். இவை யாவுமாக திகழ்வது ஒன்றுதான், இது ராமநாமமே என்பதை உணர்ந்து அந்த மந்திரத்தை சொல்லுங்கள். சாத்திரங்கள் ஓதுகின்ற சக்கநாத பட்டரே, வேர்த்திரைப்பு வந்தபோதும் வேதம் வந்து உதவுமோ, யாத்திரை போதுமுலே அறிந்துதாக்க வல்லரே, சாத்திரைப்பை நோய்கள் ஏது சக்தி முக்தி சித்தியே. மாத்திரை ஒரு மொழி நேரம், சாத்திரப்பை உடல், முக்தி வீடு பேரு. சாத்திரங்கள் ஓதுகின்ற சக்கநாத பட்டரே, உங்களுக்கு நோய் வந்து வேர்த்து இறைத்து உயிர் ஊசலாடும் போது நீங்கள் நாள்தோறும் சொல்லி வந்த வேத மந்திரம் அந்த நேரத்தில் வந்து உங்களுக்கு உதவுமோ? உதவாது. ஒரு நொடி பொழுதாவது உங்களுக்குள் இருக்கும் இறைவனை அறிந்து பிராணாயாமம் செய்து அவனை தியானம் செய்து வந்தால் சோற்று பையான இவ்வுடலிற்கு நோய் என்பது வராது. இதனால் நீங்கள் வீடு பேறு வாய்க்க பெறுவீர்கள். வித்தில்லாத சம்பிரதாயம் மேலும் இல்லை கீழும் இல்லை, தச்சிலாது மாளிகை சமைந்தவாறே ரங்கனே, பெற்ற தாயை விற்றடிமை கொள்ளுகின்ற பேதைகால், சித்தில்லாத போது சிவனில்லை இல்லை இல்லையே, விட்டு விதை தச்சு தச்சன் பேதைகால் அறிவற்றவர்களே. பொருளுரை: பரம்பொருளே அனைத்திற்கும் மூலாதாரணமாக இருக்கிறார். அதனால்தான் எல்லா சம்பிரதாயங்களும் மேலுலகிலும் பூலோகத்திலும் உள்ளன. தச்சன் இல்லாமல் மாளிகை அமையுமா? உடம்பில் உயிரெனும் விதையாக இருப்பவன் சிவபெருமான். பெற்ற தாயை மறந்துவிட்டு பெண்களிடம் அடிமை கொள்ளும் அறிவற்ற மக்களே, சிவன் இல்லாது போனால் இந்த ஜீவனும் இல்லை, இந்த உடம்பும் இல்லை என்பதை உணர்ந்து சிவபெருமானை தியானித்திருங்கள். நம்ம மீண்டும் அடுத்த பதிவுல பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.